வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வெல்லம் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வெள்ளை சக்கரை யூஸ் பண்ண போகிறதில்ல, இதில் ஃபுல்லாமே வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் பால், 1 கப் தண்ணி, 7 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7 மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் டீ தூள், 1/4 கப் வெல்லம். இந்த வெல்லத்தை வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏலக்காய், மிளகு, சோம்பு வந்து இந்த மாதிரி லேசாக இடிச்சுக்கலாம். அப்போ தான் அதுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதை வந்து நல்லா தட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துடலாம். பேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தண்ணியை சூடு பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துடலாம். அப்போ தான் அதில் உள்ள ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ திருப்பி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த சோம்பு, மிளகு, ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இதில் உள்ள ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. லேசாக அந்த தண்ணியோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் டீ தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திருப்பி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்துட்டு திருப்பி இது நல்லா கொதிக்க விட்டலாம். நல்லா அந்த வெல்லம் கரையணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். நான் இதில் வந்து காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக பால் சேர்க்கணும். பால் வந்து சுட சுட சேர்க்கக்கூடாது, சேர்த்தோன்னா திரிஞ்சிரும். இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டாலும் பால் தெரிஞ்சிடும். லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டீயை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான வெல்லம் டீ ரெடி. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தீர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.